இது ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். மழை காலம் தான் இது, நவம்பர் மாதம். 3270 வாட்ஸ் போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 3460 வாட்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த பைஃபேஷியல் நல்ல குவாலிட்டியான பேனல் செலக்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லாவே ப்ரொடக்ஷன் இருக்குங்க. அதில் வந்து நம்ம எந்த விதத்துலேயும் குறை சொல்லவே முடியல. அந்தளவுக்கு நல்ல டாப் கிளாஸ் குவாலிட்டியான பேனல்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு. ரேட்டு கம்மியாக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பேனலில் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது லைஃப் டைமாக ப்ரொடக்ஷன் வந்து பிரச்சனையாக போய்டும். இப்போ இதனால தான் நான் இப்போ 13 வருஷமாக அந்த சோலார் பேனல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா ரொம்ப திட்டமாக நல்ல குவாலிட்டி மட்டுமே போடுறது. காசு கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் பண்ணுறதில்ல. அந்த உரிய குவாலிட்டியில் நம்ம கொடுத்தோம்னா தான் கஸ்டமருக்கும் கம்பெனிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதேமாதிரி இப்போ எல்லா வீட்டுகளுக்கு நீங்கள் போடுறீங்க, கமர்ஷியலுக்கு சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடிப்படையில் உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுத்துட்றாங்க. நான் 85% 90% வரைக்கும் கூட லோன் கொடுக்குறாங்க. இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம சோலார் போட வேண்டியிருக்கு அப்படின்னா 2.5 லட்சம் 2.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கிது. மாதம் வந்து 3000 3500 தான் கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு 10.3% தான் உங்களுக்கு வட்டி. அப்போ நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இதை நம்ம கட்டும்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே சோலாரில் கட்டிட்டோம், இந்த சோலாருக்குரிய லோனில் கட்டிட்டோன்னா உங்களுக்கு சுமையும் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேர். நீங்கள் போட்ட முதலீடு உங்கள் கைக்கு திரும்புகிற காலம் ஒரு 3லேருந்து 4 வருஷம். அதுக்கப்புறம் லைஃப் டைமாக உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு மத்திய அரசாங்கமும் இதில் மானியம் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் பேங்க்லேயும் லோன் வாங்கிக்கலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நீங்கள் ஏற்கனவே வாங்கின லோனெல்லாம் எப்படி கட்டியிருக்கிறீங்க அதனுடைய அடிப்படையில் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை முழுமையாக நம்ம உற்பத்தி பண்ணலாம். இது மாதிரி 1 கோடி வீடுகள் வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய செலவு குறையும். நம்ம வந்து மரபு சார்ந்த வளங்களை வந்து நம்ம திரும்ப அளிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அப்போ இயல்பாகவே அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய சூரிய சக்தி, காற்று சக்தி, இதிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதனால் யாரெல்லாம் கொஞ்சமாவது அஃபோர்டபுளாக இருக்காங்களா, ஒரு 7000 8000 5000 5000க்கு மேலே கரண்ட் பில் கட்டக்கூடியவங்களா இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த வசதிகளை உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்றதுனால தான் நம்ம இந்த பேங்க் லோன் மூலிமா மற்றபடி என்னென்ன வசதிகள் இருக்கோ அது மூலிமா உங்களுக்கு நாங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்றோம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் கரண்ட்டு இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வரும். கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரொடக்ஷனை நின்று போயிடும். அதனால் நல்ல குவாலிட்டியான பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். 220 வோல்ட்டு கரண்ட்டுனா 200லேருந்து 240 வோல்ட்டுக்குள்ளே அந்த உங்கள் வீட்டுக்கு வர வோல்டேஜ் வரணும். அந்த மாதிரி கரண்ட்டு அடிக்கடி கட்டாகாமல் இருக்கக்கூடாது, கட்டாகாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கே கரண்ட்டே 4 மணி நேரம் தான் சார் வருதுன்னா நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடக்கூடாது. கரண்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் கட்டாங்க, மற்றபடி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெஸ்ட்டு சிஸ்டம் இது. இது வந்து என்னென்னா உங்களுடைய மின்சார செலவுகளை முற்றிலுமாக குறைக்கிறது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஒரு பேட்டரி இன்வெர்ட்டர் வச்சு அதிலேருந்து நம்ம எப்பயும் போல் யூபிஎஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா விதமான சேஃப்டி டிவைஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த டெடிக்கேட்டடாக எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்டுக்கு எர்த்திங்கு, பேனலுக்கு எர்த்திங்கு, அதே மாதிரி இன்வெர்ட்டருக்கு தனி எர்த்திங், 3 எர்த்திங் போட்டு கொடுக்குறோம். எல்லாமே டிசி கேபிள்ஸ் போட்டு கொடுத்துறோம் கம்ப்ளீட்டாக பியூராக. அதேமாதிரி வயரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி எந்த விதத்துலேயும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் லீக்கேஜ் ஆகாமல் பர்ஃபெக்டாக ப்ரொடக்ஷன் வந்து 99.9% ப்ரொடக்ஷன் வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்களே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3270 வாட்ஸ் தான் பேனல், 545 வாட்ஸ் பேனலில் 6 பேனல் போட்டிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது பாருங்கள், 3400 வாட்ஸ் வருது. அந்தளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டான சிஸ்டம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12.6 யூனிட் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 15 யூனிட்லாம் பண்ணிடுது. வெயில் அடிக்கிற காலங்களில் 15 யூனிட் 16 யூனிட்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம். பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதார் ஐடி, உங்களுடைய பேன் கார்டு, அந்த ஆதார் ஐடியும் பேன் கார்டுலேயும் இணைச்சிருக்கிற உங்களுடைய ஃபோன் நம்பர், இதை மட்டும் வச்சுட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். கடைகளுக்கும் இது மாதிரி லோன் கொடுத்துட்றாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம போகும்போது பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். பெரிய ஜவுளி கடைகள் இருக்குது, நம்ம அது மாதிரி ஜுவல்லரி கடைகள் இருக்குது, மளிகை கடைகள் இருக்குது, இது மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணி போகும்போது உங்களுக்கு செலவு நீங்கள் எடுத்தோடனே அதிகமாக பணம் போட வேண்டியிருக்காது. மாதம் மாதம் வர்ற கரண்ட்டு பில்லை இங்கே கட்டிட்டு போகிறோம். ஒரு 5000 6000 நம்ம இஎம்ஐ மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா சுமைகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து பேங்க் லோனை சேங்ஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க. நிச்சயமாக நல்லா சோலார் சிஸ்டம் நம்ம நிரூபிக்கலாங்க.